ஒரு பெரிய ஜம்போ ஜெட், அதுல நிறைய பேசஞ்சர்ஸை ஏத்திக்கிட்டு ஒரு பிளேன் போய் கொண்டிருந்தது. அதை பைலட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பைலட் வந்து ஒரு முதியவர், ரொம்ப அனுபவம் மிக்கவர். ஆனா அவர் போயிட்டே இருக்கும்போது திடீரென்று சொல்லி அவருடைய சைட்ல பாக்குறாரு ஒரு ஃபைட்டர் பிளேன், ஒரு இளம் வாலிபன். அவன் அங்கிருந்து காக்பிட்ல இருந்து சொன்னா, ஹாய் பைலட் அப்படின்னா. சொன்ன ஹாய் அப்படின்னு அவர் சொன்னா, ஜஸ்ட் வாட்ச் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளேன் என்ன பண்ணா, அப்படியே இந்த பெரிய ஜம்போ ஜெட் பிளேனை சுத்தி தலைகீழா பறந்து அப்படி ஃபிளிப் பண்ணி இப்படி ஃபிளிப் பண்ணி இவருக்கு முன்னாடி போறது பின்னாடி வர்றதுன்னு சொல்லி ஒரே சேட்டை. ஒரு 5 நிமிஷம் அப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டு அவன் சொன்னா, வாட் யூ காட் அப்படின்னா. இந்த பிளேன், பெரிய பிளேன் ஓடிக்கிட்டு இருந்தவர் என்ன தெரியுமா சொன்னாரு, வாட்ச் திஸ் அப்படின்னாரு. அடுத்த 5 நிமிஷத்துக்கு வந்து சத்தமே காணும். இந்த பைலட் திருப்பியும் கேட்டான், ஹலோ கேன் யூ ஹியர் மீ, வாட்ஸ் ஹேப்பனிங், நத்திங் ஹேப்பன், உங்க பிளேன் ஒன்றும் நடக்கவே இல்லையே, மூவ் ஆகவே இல்லையே. அப்போ அவர் சொன்னாரு, அந்த வயதான பைலட்டு, கடந்த 5 நிமிஷம் நான் என்னுடைய காக்பிட்டை விட்டு ஏஞ்சி நடந்து போய் பின்னாடி பாத்ரூம் போயிட்டு நல்ல ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கேக் சாப்பிட்டு திருப்பி வந்தோம்பா. அவர் என்ன சொல்ல வராரு, என்னால வந்து இந்த பிளேனை விட்டுட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர முடியும், உன்னால இந்த ஃபைட்டர் பிளேனை விட்டுட்டு நடந்து போக முடியுமா? வேகம் இருக்கலாங்க, ஆனா விவேகம் வேணுங்க, ஞானம் வேணுங்க. வாலிப வயசுல எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு நமக்கு நிறைய நம்முடைய மனசு சொல்லும், ஆனா ஞானம் இருக்கணும். சில பேர் என்ன பண்றாங்க, அவங்க வாலிப வயதிலேயே தவறான சில முடிவுகளை எடுப்பது, நிறைய லோன் வாங்குவது, கடன்ல மாட்டிக்கிறது, இந்த மாதிரி மாற்றவே கூடாதுங்க. சாலமோன்ற ஒரு மனிதன் இருந்தா, ஒரு இளம் வாலிபன், ஒரு பெரிய தகப்பனார். he had to live up to the legacy. ஆகவே அவன் என்ன பண்றான், ஏற்கனவே அவங்க அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு, இவனுக்கு எதுவுமே தேவையில்லை, இவன் ஜாலியா இருக்கலாம். இவன் என்ன கேட்டான் தெரியுமா ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே இந்த திரளான ஜனங்களை நடத்துவதற்கு, இவர்களுக்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருப்பதற்கு எனக்கு நீங்க ஞானத்தையும் அறிவையும் தர வேண்டும் என்று கேட்டார். He asked the Lord, Lord, give me wisdom and knowledge. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு வாழ்க்கையில சாதிக்கணும்னு சொல்லி சொன்னா நமக்கு தேவை வந்து இந்த பரலோக ஞானம். கடவுள் கொடுக்கிற அந்த ஞானம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால எதையுமே சாதிக்க முடியும். இன்றைக்கு நீங்க ஆண்டவர்ட்ட பணத்தை கேட்காதீங்க, ஞானத்தை கேளுங்க. 1 கோடி உங்களுக்கு கொடுத்தா கூட அந்த 1 கோடியை நீங்க ஒரே நாள்ல அடிச்சிட முடியும். ஆனா ஞானம் இருந்துச்சுன்னா அந்த 1 கோடி இல்லைங்க, 10,000 ரூபாயை உங்களால 1 கோடியா மாற்ற முடியும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். எங்க விதைக்கணும், எப்படி செய்யணும், எல்லா ஞானங்களையும் தருவார். Today God will provide you wisdom and knowledge to prosper. Get ready for a great blessing is coming. Wisdom and knowledge, ask of the Lord and you will be blessed. God bless you. Have a wonderful day.